பண்ணுவார் இந்த இடத்துலன்னா, மிஞ்சி போனால் ஒரு 7 தொகுதிகள் இல்லைன்னா மேக்ஸிமம் 9 தொகுதிகள் வச்சுக்கோங்க. 10 தொகுதிகள் 160 தொகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தினகரன் ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு 10 தொகுதிகளை பெற்று போட்டியிடுவார். 60 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக இன்னைக்கு எவ்வளவு வாங்க சொல்லுங்க? கண்டிப்பா 10 கம்மியா தானே இருக்கும். கண்டிப்பா 10 கம்மியா இருக்கும். ஸோ அந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு வந்து 6 தொகுதிகள்ங்கிறது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தொகுதிகள் பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு அறிமுகம் உள்ள ஒரு கட்சி ஆக்சுவலாக. நியூட்ரல் பார்ட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது கூட்டணியில் இணைந்து பணியாறணும், அவங்களுக்கு தொண்டர்களுக்கு கிளியரான செய்தி சொல்லணும், இந்த கூட்டணி இடம்பெற்று இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அந்த விஷயம்தான் முக்கியம் ஒழிய எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேணுங்கிறது ஒரு பெரிய டிமாண்டாக இருக்காது. எனக்கு என்னமோ அவங்க நிறைய ஆஃபர் சொல்லலாம். முக்கியமாக கட்சிகள் முக்கியமாக டிமாண்ட் வைக்கிறது 3 விஷயம் தான். ஒன்று அவங்களுக்கான தொகுதி நம்பர் ஆஃப் தொகுதிகள் எவ்வளோன்னு கேட்பாங்க. 2வது ராஜ்யசபா, 3வது வந்து தேர்தல் செலவுக்கு பணம்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3ல் எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா ராஜ்யசபா அந்த சீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுதிகள்லாம் அடுத்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 2வது வந்து ஒரு 6 தொகுதி 7 தொகுதிங்கிறது கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து செல்வாக்கான பகுதிகள், அந்த பகுதியில் 6-7 தொகுதிகள் சரியாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதை கொடுப்பதற்கு 2 கட்சிகளும் தயாராக தான் இருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் சரி, திமுக கூட்டணியும் சரி, தேமுதிகவை அகாமடேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை 7 சீட்டு 8 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு ஆஃபர் அவங்க கேட்குறாங்க. மேபி ராஜ்யசபா சீட் கேட்கலாம், அதை தாண்டி வேறு ஏதாவது ஆஃபர் கேட்கலாம். அதை கொடுக்க முடியாத இடத்துல அவங்க இருந்திருக்கலாம். அதனால தான் 2வது ஏற்கனவே ஆஃபர் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தேமுதிக இருக்குது. அவங்களே என்ன தேமுதிக அவங்க பிரேமலதா என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து முடிவு எடுத்துட்டோம், சின்ன கட்சிகள்லாம் ஒன்றும் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணலாங்கும் போது நான் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்க தான் முடிவெடுக்க இடத்துல இருக்காங்க எங்கே போய் சேர்றது அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவங்க வந்து எது பெட்டராக, இதோட பெட்டரான ஆஃபர் ஏதாவது வருமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன எடுத்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு லாபம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா பிரதான 2 கட்சிக்குமே லாபம். ஏன்னா இந்த காலத்தில் இந்த தேமுதிகவோட பெரிய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து தொண்டர்கள். அவங்க போய் கட்சி பணி பிரச்சாரத்துலலாம் பணியாற்றுவாங்க. அப்படிங்கும்போது அது 2 கட்சி எந்த பக்கம் எடுத்தாலும் அவங்களுக்கு பெனிஃபிட் தான். டிடிவி தினகரன் அவர்களும் ராஜ்யசபா சீட் தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு உறுதி அளிச்ச பிறகுதான் அதுல போய் அவர் கேட்டாரான்னு தெரியல. ஆனா கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்க வந்து 2 பேர் கொடுக்கறது இடத்துல இருக்காங்க. அதிமுகவும் கொடுக்கும், பிஜேபியும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணியில் திமுக மட்டும் தான் கொடுத்தாகும், வேற யாரும் கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து அங்கே 2 பேர் ஒருவேளை அதிமுக கொடுக்கலனா பிஜேபி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவர் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. நான் அறிந்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 9 தொகுதியில் பெரும்பாலான தொகுதிகள் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த தொகுதிகள் தான் இருக்கும். அதில் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதுபோல் பாமகவுக்கும் ஒரு 19 தொகுதிகள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.